சார், நேற்றைக்கு முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் புதுசா ஒரு டேர்ம் பாதரசம்னு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கீங்க விஜய் மீது. அந்த டேர்ம் அவர் மீது யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? ஒட்டுமொத்தமாக நானும் இந்த திரையுலகத்தில் 25 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன். நான் 89 இருந்து நந்தனம் கலைக்கல்லூரியில நான் படித்த காலத்திலே தளபதி, உண்மையான தளபதி, ஒரிஜினல் தளபதி, இளைஞரணியினுடைய தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தளபதி அவர்களை வைத்து நந்தனம் கலைக்கல்லூரியில் நாங்கள் மாணவர் பேரவை விழா நடத்தியிருக்கிறோம். அன்றையிலிருந்து 91 தளபதி அவர்கள் 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது கூட நான் அவருடைய தேர்தலுக்காக வேலை செய்திருக்கிறேன். இந்த தருணத்தில் நேற்று அவருடைய பிறந்தநாள் விழாவில் நான் அப்படி சொன்ன வார்த்தை சொன்னதற்கான காரணம், ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த தமிழ் மக்கள் மீதும் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறைகள் மீதும் மக்களுக்கு எதிரான விரோத போக்கின் மீதும் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இந்த 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருமொழி கொள்கை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒரு இந்தி மொழியை திணிப்பதற்கு முயற்சி, சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் பாசிசம், ஒட்டுமொத்தமாக ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி என்று ஒரு சித்தாந்தத்தை, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை அந்த ஆரிய கூட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்காமல் பாசிசமாம் பாயாசமாம் என்று விளையாட்டுத்தனமாக பேசுவதை நான் வன்மையாக கண்டித்துத்தான் அவர் ஒரு பாதரசம் என்று நான் சொன்னேன்.